ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்களை பார்ப்போங்க. கோல்சார பலன்கள் வருஷ பலனாக இருந்தாலும் சரி, மாத பலனாக இருந்தாலும் சரி, வார பலனாக இருந்தாலும், தினப்பலனாக இருந்தாலும் கோல்சார பலன்கள். கோல்சார பலன்கள் பாதிக்காது. கோல்சார பலன்களால் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ற ஜோதிடர் அவர் நுட்பமானவர் அல்லங்க. ஜோதிடத்துல மகா நுட்பமா போகக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. கோல்சாரம் கண்டிப்பா பார்க்கணும். ஒளி நிறைந்த ஜாதகங்களுக்கு ஒளி தேவையில்லை. ஒளியாக புரிந்து கொள்ளுங்கள் ஜோதிடத்தை. ஒளி குறைவு ஏற்பட்ட கிரகங்களுக்கு தற்காலிகமாக ஒளி தேவைப்படும். இதுதான் கோல்சாரத்தினுடைய தத்துவம். கோல்சாரம் கண்டிப்பா பார்க்கணுங்க. இதை புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். பொதுமக்கள் நன்றாக புரிஞ்சுக்கிறீங்க. ஜோதிட ஆர்வலர்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் வேற. பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உங்கள் ஜாதகம் நீங்க எப்படிப்பட்டவங்கிறத ஜாதகத்தை காட்டினா தான் எனக்கு தெரியும். காட்டாமலே உங்களுக்கு தெரியும். உங்களுடைய லைஃப் ஸ்டைல், நீங்க நிறைந்த பணம் கொண்டிருக்கீங்களா? அப்பப்ப பணம் வருதா? பணம் மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலையும் நிறைவாக இருக்கிறீர்களா? 50% இருக்கீங்களா? 100% இருக்கீங்களா? ஒவ்வொரு விஷயத்திலையும் எத்தனை சதவீதம் இருக்கீங்க? நிறைவாக இருக்கிறீங்களான்னு பார்த்துக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்குங்க. அப்ப கோல்சார பலன்கள் நடுத்தர ஜாதகங்களில், யோகங்கள் பெருசாக செயல்படாத ஜாதகங்கள்ல இந்த கோல்சாரம் நல்லதையோ சற்று குறைவான பலன்களோ நிச்சயம் தரும். இந்த விஷயத்தை தான் 12 ராசிகளுக்கும் சொல்லிக்கிட்டு வரேன். இப்ப மிதுன ராசிக்கு பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையுமே கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்புப்படி வீடியோக்களாக போட்டிருக்கேன். போய் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பார்வைக்கு வரும். ஜோதிடத்தின் உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்வீர்கள். தப்பும் தவறுமாக இதுவரை சொல்லப்பட்ட விஷயங்களை தவிர்த்து எனது மானசீக குருநாதர் குருஜி அவர்கள் ஜோதிடத்தை மிக நுட்பமாக உணர்ந்து அதை பொது வெளியில சொல்லி தனக்கு பின்னாலும் ஜோதிடம் நன்றபடியா வரணும், ஜோதிடம் உண்மையான கலைங்கிறத உணர்த்தணுங்கிற அந்த செய்கையை குருஜி ஐயா அற்புதமாக செஞ்சு வர்றாங்க. அப்ப ஜோதிடம் இந்த கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல தான் இருக்குங்கிறத வலியுறுத்துற வீடியோக்கள் நிறைய இருக்கு, பாருங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலன் வேண்டினால் எந்த ஒரு விஷயமானாலும் இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா பலன்களை அற்புதமாக கிரக வழக்கங்களோடு நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. இப்ப வீடியோக்குள்ள போவாங்க. 2026 பிறந்துருச்சுங்க. ஒரு நுட்பம் சொல்றேங்க. 2026 ஜனவரி மாதம் என்ன பிளானட் ஒரு ராசிக்கு இருக்கோ பாசிட்டிவாக எல்லாமே இருக்குங்க. லக்னாதிபதி நல்லா இருக்காரு, மற்ற அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கு, அப்படியே பலனை சொல்லக்கூடாதுங்க. அது அன்றைய பலனுங்க. அப்ப மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. வருஷம் பூரா என்ன செய்யுது? அந்த 1ஆம் தேதி கிரகம் அப்படியே தான் இருக்க போகுது. ஜனவரி 1ஆம் தேதி கிரகம் மாறி வரும்ல. அப்ப வருடம் முழுவதும் எந்த பாவகங்கள் எந்த கிரகங்களால ஆக்டிவேட் ஆகுது? நல்ல பலன்கள் வருதா? நல்ல பலன்கள். குரு முழு சுப கிரகம், சுக்கிரன் நல்ல கிரகம், தனித்த பலன் நல்ல கிரகம், பௌர்ணமி சந்திரன் நல்ல கிரகம், அமாவாசை சந்திரன் இருட்டு, சனி இயல்புல பாவ கிரகம். நல்ல கிரகம் வந்தா தான் அவர் என்ன செய்யறாருங்கிறது தெரியும். கெடுதலை குறைச்சுக்கிடுவாரு. நன்மைகளை அவர் செய்யணும்னா மிகுந்த சுபத்துவம் அடையணுங்க. அவர்கிட்ட இருட்டு கூறு, அங்க வெளிச்சம் அதிகமா வர வரத்த அந்த பிளானட் நல்ல பலன்களை செய்யும் அப்படிங்கிற அமைப்புங்க. இப்ப மிதுன ராசிக்கு வருஷம் பூரா எப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக வருடக்கிழமை தான் முக்கியமா நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுதான் நிறைய நீண்ட காலம் அங்கிருந்து அந்த லைட்டிங் பண்ணும். சரியா? அப்ப வருடக்கிழமை நம்ம பார்க்கணும். வெளிச்ச கிரகமா இருட்டு கிரகமா? வெளிச்ச கிரகம் குரு, வருஷ கிரகம். அதே மாதிரி சுக்கிரன் மாதம் போறவங்க. இருட்டு கிரகம் சனி முழு பாவ கிரகம் 2 வருஷம் இருப்பாரு. 2 வருஷமும் அந்த பாவங்களை தாக்கிக்கிட்டே இருப்பாருங்க. நல்லதோ கெட்டதோ. ராகு கேதுக்கு 1.5 வருஷம். அப்ப அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதைத்தான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் விளக்குறேன். இப்ப மிதுன ராசிக்கு பார்ப்போங்க. இந்த இருக்கு மிதுன ராசி போட்டிருக்கேன். தற்பொழுது மிதுன ராசி குரு அங்கே இருக்காருங்க. வருஷ கிரகம் இல்லையா? அப்ப நீங்க ஃப்ரெஷ்னஸா இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க ஜாதகத்துல என்ன இருக்கோ அதோடைய அமைப்பு, என்ன கிரக தசாபதிகள் ஓடுதோ அதுக்கு தக்கன நீங்க 8ஆம் பாவம் ஓடுன்னு வச்சுங்களேன். தடையும் தாமதம் வரும் பொழுது இந்த குரு லக்னத்து ராசியில உட்கார்றாரு. லக்னத்துக்கு கோச்சாரம்னா ராசியில உட்கார்ற பாருங்க. அந்த கெடுபலனை கொஞ்சம் மட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிடலாமுங்க. 5ஆவது மாதம் முதல் அதி அற்புதமாக 2ஆம் இடத்துல குரு வராருங்க. 2ஆம் இடம் அது என்ன? முகம் கூட ஃப்ரெஷ் ஆகும்,
சம்பாத்தியம் நல்லபடியா வரும். சம்பாத்தியம் இதுவரைக்கும் நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்க தசாபதி நல்லா இருக்குன்னு அர்த்தம், ஜாதகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லாதவங்களுக்கு தான் நான் சொல்றேன். இல்லாதவங்களுக்கு இந்த 2ஆம் பாவத்துல வரும் பொழுது ஒரு வருஷம் 2025 5வது மாசம் முதல் 2026 5வது மாசம் முதல் 2027 6வது மாசம் முதல் அந்த லைட்டிங் இருக்கும் 2ஆம் இடத்துல. அப்ப தற்காலிகமா ஜாதகமே சரியில்லாதவங்களுக்கு கூட வருமானம் ஏதோ வழிகாட்டும், புதுசா தொழில் தொடங்க அமைப்பு வரும். இதுவரைக்கும் திணறிக்கிட்டு இருக்கீங்கல்ல தொழில் துறையில வருமானத்துல, அவங்களுக்கு நிறைவா வரும். முடிஞ்சா இப்ப பார்வைகள் 2ல இருந்து 6ஆம் இடத்தை வேலை 6ஆம் இடம் வேலை. சரியா? வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலைகள் அதிருப்தியா இருந்தவர்களுக்கு நல்லபடியாகும், பாசிட்டிவா இருக்கும். அதே நேரத்தில் கடனும் வரும் 6ஆம் இடம், அது உங்க தசாபுத்தி தக்கன. 6ஆம் இடம் தாய் மாமன் நல்லா இருப்பாங்க, அவங்க உதவிகள் கிடைக்கும், இப்படிலாம் இருக்குங்க. தாய் மாமன் ஸ்தானம் உங்க இதுல சரியில்லாம இந்த தாய் மாமனை குறிகாட்டுற தசைகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இது சரியா இருக்கும். அடுத்து 8ஆம் பாவம் ஆரோக்கியம், திடீர் அதிர்ஷ்டம். வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போறீங்களா, உங்க ஜாதகத்தில் திறனுக்கேற்ற வகையில் உங்கள் ஜாதகத்தின் திறனுக்கேற்ற வகையில் வெளிநாடு செல்றீங்களா, வெளிமாநிலம் செல்றீங்களா, வெளியூர் செல்றீங்களா, அங்கே அமைப்பு இருக்கு. சுபத்துவத்தின் ஒளி அளவுகள் அந்த அமைப்புல 8ஆம் இடத்தை உச்ச குரு பாக்குறாரு. 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் உச்சம் வரும். உச்ச குரு போன 12வது வருஷத்துல கூட ஏதோ ஒளி குறைவு ஏற்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா அற்புதமாக தனிச்சிருக்காரு குரு. இங்க இருந்து இங்க வந்திருக்காருன்னு போட்டிருக்கேன் குரு. அந்த அமைப்புல 8ஆம் இடமும் திடீர் அதிர்ஷ்டம், ஆரோக்கியம், இந்த மாதிரி அமைப்புலாம் வரும். ஆன்லைன் வர்த்தகம் செய்யக்கூடிய ஆவலை தூண்டும். உங்க ஜாதகத்துல சரியா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப நிலை இல்லாதது கோச்சாரம், அதனால சம்பந்தப்படும். மக்கான் நுணுக்கமான ஜோதிடம். 10ஆம் இடத்தை தொழில் 6 10 வெளிச்சமாகுதா? சரி, சனி இருக்கு 10ஆம் இடத்துல. 10ஆம் இடத்துல சனி இருந்தா உடனே வழக்கம் சொல்லக்கூடாது. யோக கிரகம் இருந்தாலும் யோகத்தை செய்யும், அதனுடைய காரகத்தையும் செய்யும். காரகம் தாமதம். இது புரியாம தான் சில ஜோதிடர்கள் தவறா சனியை பத்தி திட்டுறாரு கொட்டுறாரு சொல்றாங்க. சனியுடைய ஆதிபத்தியம் நல்ல கிரகம், நல்ல யோகமான லக்கணத்துக்கு சனி ஆதிபத்தியத்தை கொடுக்கும், காரகத்தையும் செய்யும், நல்ல அதையும் செய்யும் கண்டிப்பா. இப்ப அந்த இடத்துல குறுப்பார்வை வரும். 2026 5வது மாசம் பிறகு அந்த 10ஆம் இடம் செழிக்கும். அப்ப தொழில்துறையில பின்தங்கி இருக்கிறவங்க நிச்சயம் முன்னேறுவீங்க. அன்றாட ஒரு சின்ன சின்ன தொழில் பார்த்துட்டு வர்றீங்களா, நிலையில்லாத தொழில், அதுவும் நிலையாகும். அந்த தொழிலும் நிலையாகும். அன்றாடம் பார்த்துட்டு வரீங்களா, அந்த தொழிலும் நிறைவாகும். நீங்க உடனே அம்பானி ஆக போறதில்லை அப்படின்னு சொல்ல போறதில்லை, அப்படிலாம் சொல்றதில்லை. கோச்சாரம் இப்படிதான் சொல்றாங்க. இந்த வருஷம் திடீர் அதிர்ஷ்டம், குபேர யோகம் கிடைக்கக்கூடிய ராசிகள்னு தலைப்பை போட்டு ஒட்டினா வியூஸ் தான் கிடைக்கும், பலன் இருக்காது. இந்த அமைப்புல கண்டிப்பா இருக்கும். அப்ப ஹைலைட்டா சொல்ல போனீங்கன்னா 6 10 வந்துட்டாலே, நல்ல வருமானங்கள் வந்துட்டாலே குடும்ப சுபிச்சமாகும்னு சொல்லிடணும். அப்ப 2ல குரு இருக்காரு, 6 சரியா கம்பைன் தான். 6 வேலை 10 தொழில், வருமானம் வரக்கூடிய அமைப்பு, வெளிச்சம் தானே ஜோதிடம். 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப குடும்ப சுபிச்சமாகுமா? இவ்வளவு தாங்க. சுப நிகழ்ச்சி 2ஆம் இடம். பிள்ளை வயசுக்கு தக்கன உங்களுக்கா, உங்க பிள்ளைகளுக்கா, உங்க பேர குழந்தைகளுக்கா சுபிச்சங்கள் குடும்பத்தில் நடக்குங்க. இவ்வளவு தாங்க இந்த 2026 நடக்க போகுது. சரி, சனியை சொல்லணும்ல. சனி 10ல இருக்க தொழிலை வளர்க்குன்ட்டேன். சனி தசை நடந்தால் இப்படிலாம் நான் என்னென்ன கோச்சாரங்கள் சொல்றனோ, தினப்பலனோ ஏதோ சொல்றனோ, நான் வாரப்பலன் எல்லாமே போட போறேன். அப்ப அதுல சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் கண்டிப்பா இருப்பாங்கல்ல. நான் குறிப்பிட்டு காரக்கூடிய கிரக அமைப்புகள் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு, அதனுடைய தசாபுத்திகள் வந்துகிட்டு இருக்கும்போது இது பூஸ்ட் பண்ணுதான், அந்த ஒளியை குறைக்குதாங்கிறது தான். இதுலதான் நுட்பம் இருக்கு, கோச்சார நுட்பங்கள். சரி, ராகு 9ஆம் இடத்துல இருக்கு, தந்தையாரை பாதிக்கும். தந்தையார் உங்களுக்கு இருக்காங்களா? உங்க ஜாதகப்படி பார்க்கணும்ல. நிறுத்தி நிதானமத்த மெல்ல மெல்ல அடி எடுத்து வைக்கிறேன். இது என்னுடைய குருநாதத்தை கற்றுக்கொண்ட விஷயம். 9ஆம் இடத்துல இருக்கு, பாக்கியத்தை கெடுக்குதா, பாக்கியத்தை கொடுக்குதா? 9 10 கூடவர் 10ல இருக்காரு. சரியா? ஆமா, 9 10. அதாவது சனி 8 9 கூடையவர், 8 9 கூடையவர் 10ல இருக்காரு. இப்ப 8 விட்டுருங்க. 9ஆம் அதிபதி 10ல இருக்காரு. அந்த தர்ம கர்மாதிபதி அமைப்பு வருதா? அப்ப சனி நன்மையைத்தான் செய்யும், குரு பார்வை இருப்பதால். சரியா? அது ஒண்ணு. அடுத்து ராகு ராகு. அப்ப இந்த 10ஆம் இடத்து அதிபதி ராகு இருக்கக்கூடிய அதிபதியுடைய பலனை செய்யும்னு சொல்றோமா? ராகுக்கு சனியோட தொடர்போ எதுவுமே இல்லை. அந்த செவ்வாய் மாதம் மாதம் வருவார். இந்த இடத்துல 2026 இங்க வரும் பொழுது செவ்வாய் பார்க்கத்தானே செய்வாரு. அப்ப சின்ன 1 மாசம் தானே, 1 மாசம் 1.5. சில நேரம் செவ்வாய் ஸ்தம்பித்து நிற்கும், ஒரே ராசி ரொம்ப நாள் நிற்கும். அந்த கணக்கெல்லாம் நான் பார்க்கல. அது மாதிரி வந்தா கூட
அந்த சந்திரனுக்கு எய்தாப்புல அந்த செவ்வாய்க்கு எய்தாப்புல சந்திரன் வந்துட்டா கட்டுப்படுவார். இப்படி நொடிக்கு நொடி நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம்னா பலன்களை துரிதமாக எடுக்கலாம். கேது வந்து 3ல இருக்கு, இளைய சகோதரம் பாதிக்கப்படும். சூரியனுடைய நிலையை வச்சு சூரியன் மாசம் மாசம் சுத்துவாரா? கேது தானே, ராகு இல்லை இல்ல. அப்ப 3ஆம் இடம் என்ன இருந்தாலும் 3ஆம் இடம் சகோதர வகையில இவருடைய தாம்பத்தியம் வயசுக்கு தகுந்த பலன். முயற்சியை கேது தூண்டுறாரா, மழுங்கடிக்கிறாருங்க பாக்குறதுக்கு. இந்த சூரியன் குருவோட சம்பந்தப்படுவார் பாருங்க. இங்க வந்தாருன்னா இங்க வந்து கார்த்திகை மாசம் வருவாரு, அடுத்த கார்த்திகை இங்க வருவார்ல, வரும்பொழுது அந்த இந்த 3ஆம் இடம் செயலிழந்து போகும். இப்படி தாங்க பாவகங்கள், கிரகங்கள், அதனுடைய ஒளித்தொடர்புகளின் அளவுகள், இதை பார்த்தா ஜோதிடத்தை அளவு கூட சொல்லலாம். சாரத்துல பாக்குறவங்க, சாரத்துல நம்ம பார்க்க போனோம்னா இதெல்லாம் மறந்துட்டு வச்சுங்க, பலனே இருக்காதுங்க. கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு பொருளை பார்த்த மாதிரி, குடிச்சு பார்க்காம ஒரு பொருள் சுவையை சொல்லுவது போல இருக்கும் ஜோதிடம். அப்படிலாம் ஜோதிடமே கிடையாதுங்க. ஆக இந்த கிரகங்கள் பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம்னு ஹைலைட்டா ஒரு விஷயத்தை சொல்லிடலாங்க. கண்டிப்பான முறையில் ஜோதிடம் மகா அற்புதமான ஒரு விஷயம். அடுத்து கடக ராசிக்கு இந்த குரு பயிற்சி இந்த 2026ஆம் ஆண்டு என்ன பலன் நடக்கும் என்பதை தெளிவாக பார்ப்போம். நன்றி.